சர்ச்சையில் சிக்கும் தாவேகா. அதை விட்டுட்டு அதெல்லாம் பார்க்காம நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், நீங்க தமிழ்ல இப்படி பேசி எனக்கு யூனிக் இப்படிதான் பேச முடியும். அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ண முடியாது. அமைச்சர் மரிய வில்சன் விலகல். விஜயை குறிவைக்கும் இந்து முன்னணி. தமிழக அரசியலில் இப்போது ஒரு புதிய அனல் பறக்க தொடங்கியிருக்கு. தமிழ்நாட்டின் நிதிநிலை அறிக்கை மற்றும் சட்டப்பேரவை விவாதங்கள் ஒரு பக்கம் விவாதிக்கப்பட்டு வந்தாலும், மறுபுறம் நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்களுடைய பேச்சு தமிழக அரசியல் களத்தில் பெரும் புயலை கிளப்பியிருக்கிறது. கிறிஸ்டியன் மயமாகும் சட்டசபை, தமிழை இழிவுபடுத்திய மரிய வில்சன் என்று இணையங்களில் அனல் பறக்க விவாதங்கள் போய்கொண்டிருக்கையில், சில அரசியல் கட்சி தலைவர்கள் மரிய வில்சனை அமைச்சரவையிலிருந்து நீக்கம் செய்ய வேண்டும் என்று சிலர் வலியுறுத்தி வர்றாங்க. என்னதான் நடக்கிறது தமிழக அரசியலில் விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. தமிழக சட்டப்பேரவையில் பட்ஜெட் விவாதம் நடைபெற்று கொண்டிருந்த போது கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் ஒரு கோரிக்கையை முன்வைச்சார். அதாவது, நிதியமைச்சர் மரிய வில்சன் தமிழில் பிழையின்றி பேச முயற்சிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இது தமிழ் ஆர்வலர் என்ற முறையில் எழுப்பப்பட்ட ஒரு நியாயமான ஒரு கேள்வி. ஆனால் இதற்கு பதிலளித்து பேசிய நிதியமைச்சர் மரிய வில்சன், நான் ஒரு பிறப்பால் கிறிஸ்துவன், எனக்கு கிறிஸ்தவம் அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழியை என்று கற்றுக் கொடுத்திருக்கிறது என்று ஆவேசமாக கூறினார். நிதியமைச்சரின் இந்த பேச்சுக்கு தமிழகத்தில் கடும் கண்டனங்கள் எழுந்தது. குறிப்பாக இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் இது குறித்து ஒரு தீவிர அறிக்கையை வெளியிட்டிருக்கார். அவர் தனது அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கார் என்றால், கிறிஸ்துவ மொழி அன்பு, கருணை, இரக்கம் சொல்லி தந்தது என்றால் தமிழ் மொழி எதுவும் சொல்லித்தரவில்லை என்பதே இதன் பொருளாக அமையுது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன்தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி என்பதை இந்த உலகமே அறியும். கிறிஸ்துவ மதம் தோன்றுவதற்கு முன்னாலேயே தமிழ் மொழி தோன்றியது. அப்படி இருக்கும்போது தான் சார்ந்த கிறிஸ்துவ மதத்தை உயர்த்தி பிடிக்கிறேன் என்ற ஒரு நோக்கில் அமைச்சர் தமிழ் மொழியை சிறுமைப்படுத்தி விட்டார் என்று குற்றம் சாட்டியும் இருக்கிறார். மேலும் சட்டசபை கூட்டத்தொடரில் நிதிநிலை அறிக்கையை கொண்டு வரும்போதே ஜெபமாலையை கொண்டு வந்தார். அதை கூட ஒருவரின் தனிப்பட்ட மத நம்பிக்கையாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் தமிழில் பிழையில்லாமல் பேசுங்கள் என்று ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கேட்டவுடன் உடனடியாக கிறிஸ்துவத்தை அவர் உயர்த்தி பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன என்று அவர் சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். அந்த அறிக்கையில் மேலும் பல முக்கிய புள்ளிகள் சுட்டி காட்டப்பட்டு உள்ளன. அதாவது, இதிகாசங்களும் காப்பியங்களும் தேவாரமும் திருவாசகமும் திருவருட்பாவும் திருவெண்பாவையும் என்று எண்ணற்ற பக்தி இலக்கியங்களை கொண்டது நம் தமிழ்மொழி. ஆனால் தமிழ்மொழி தெரியாத ஒரு தலைமுறை உருவாகி வந்துள்ளது என்றால் திராவிட அரசியல் ஆட்சி செய்ததன் சாதனை என்று காடேஸ்வரா சுப்பிரமணியம் வேதனை தெரிவித்திருக்கிறார். மேலும் பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படித்தாலும் தெரியாது என்று அமைச்சர் கூறியதுடன் தனது பேச்சின் நடையை யாருக்காகவும் மாற்ற மாட்டேன் என்று ஆவேசமாக அறிவித்ததாகவும் சபை மாண்பு சிறிதுமின்றி ஒளிப்பெருக்கியை தள்ளிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கார். கல்வித்துறையில் நீண்ட அனுபவம் இருப்பதாக கூறிக்கொள்ளும் ஒருவர் தமிழில் பிழைகள் ஏற்படுவதை இயல்பாக ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக தமிழ் படித்தவர்களுக்கே அன்பு தெரியாது என்று சொல்வது ஆணவத்தின் உச்சம் என்று அந்த அறிக்கையில் கடுமையாக விமர்சிக்கப்பட்டிருக்கிறது. தமிழுக்காக எதையும் செய்வோம், தமிழ் எங்கள் உயிர் என்றெல்லாம் முழங்கும் திமுகவினரும் போலி தமிழ் ஆர்வலர்களும் அமைச்சரின் இந்த பேச்சுக்கு இதுவரை கண்டனம் தெரிவிக்காதது ஏன்? இது சிறுபான்மை தாஜா அரசியல் கிடையாது என்றால் வேறு என்ன என்று கேள்வி எழுப்பியிருக்கும் இந்து முன்னணி உலகே போற்றும் தமிழ்மொழியை குறைத்து மதிப்பிட்டதற்காக நிதியமைச்சர் மரிய வில்சன் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. மொத்தத்தில் தமிழக சட்டப்பேரவையில் நிதியமைச்சரின் இந்த பேச்சு அரசியல் அரங்கில் பெரும் தீயை பற்ற வைத்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். இது குறித்து உங்களுடைய கருத்தை நம் ஜெம் கமெண்டில் பகிரவும். இதுபோன்று விறுவிறுப்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.
6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.